திமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் எம்பியுமான டி.கே. இளங்கோவன் தற்போது செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இப்பொழுது மீற முடியாது. ஆனால் அவர்களுடைய புதிய இவர்களாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதன் அடிப்படையிலே நாங்கள் பணம் தர மாட்டோம் என்று சொல்வது என்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஒன்றிய அரசு இந்த 10 ஆண்டுகளில் இது 11வது ஆண்டு இந்த நிதியை நிறுத்தினார்களா? இருமொழி கொள்கை தானே இங்கே நடைமுறையில் இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வி தரத்திலே 2-3 இடங்களுக்குள் இந்தியாவிலேயே உள்ள மாநிலங்களில் முதல் 2 அல்லது 3 மாநிலமாக இருக்கிறது என்றால் இங்கே கல்விக்கு எந்த கேடும் இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என்று பாஜக ஆளுகிற மாநிலங்களில் கல்வி எந்த தரத்திலே அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இங்கே கல்வி அங்கே ஏதாவது புதிய கொள்கையை நிறைவேற்றி உயர்த்த அவர்கள் கல்வி தரத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கிறதற்கு பணம் தர மாட்டேன் என்று சொல்வதே இங்கே கல்வி தரத்தை அழிப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சியாக பார்க்கிறேன். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஒரு சட்டமே இல்லாமல் வெறும் ஒரு அறிவிக்கையின் அடிப்படையிலே பணம் தர மறுப்பேன் என்று சொல்வதற்கு ஒன்றிய அரசுக்கு கிடையாது.